ஹாய் சுகஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ப்ராவலிகா சிஸ்டர், உங்கள் நேம் எனக்கு புரிஞ்சிருச்சு. என் எடிட்டர் என்ன திட்டினாங்க. அந்த சிஸ்டர் நேம் உனக்கு புரியலையா? அவங்க தான் அவங்களை தெளிவாக சொல்கிறாங்களே அப்படின்னு. அப்புறம் டாட்டு ரெண்டாவது கமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ரெண்டுன்னு போட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கத நான் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் பேரை தயவு செய்து சொல்கிறீங்களா? திமா சிஸ்டர், உங்கள் கமெண்ட் நான் வேணும்னு பிடிக்காம இல்லை சிஸ்டர். ஏதோ ஸ்க்ரோலிங்கில் மிஸ் ஆயிருக்கும். அடுத்த டைம் உங்கள் கமெண்ட்டை நான் மிஸ் பண்ணேன்னு வச்சுக்கிங்களேன். பட் நான் ஏதாவது சொன்னேன்னா வீட்டுக்கு வந்து அடிச்சாலும் வச்சிருக்கீங்க போல. சாரி சிஸ்டர், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணாமல் படிக்கிறேன். ஹேன் ப்ரோ, அப்புறம் அனு சிஸ்டர், நீங்கள் வந்துட்டு இளவரசி இறந்தது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கும் தான் ஒரு அணுங்கிற சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. கிஸ்ஸின்னு வரும்போது கடுப்பாவது, அது வந்து கொரியன் ட்ராமாவில் அப்படின்ட்டு. ஆமாம், பொசுக்கு பொசுக்குன்னு கிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம மனசு பச்சைக்கு பச்சைக்குன்னு அடிச்சுக்குது. என்ன பண்ணுறது? 90s கிட்ஸ் ஆகிட்டோம். நீங்கள் ராணி சிஸ்டர், ராஜா கண்ணன் ப்ரோ, எம்டி, மகாலட்சுமி சிஸ்டர் சிஸ்டர் வந்துட்டு ஹீரோயின் கியூட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கும் அப்பப்போ தோடுவாங்க. ஆனா என்ன விஷயம்னா அவங்களை அதிகமா காமெடி தான் ஸ்கோப் பண்ணிட்டு இருக்காங்கனால அவங்க அழகு சில நேரத்துல மட்டும்தான் ரசிக்க முடியுது. சார் எம்டி அதான் சொல்லியிருந்தாங்க, இளவரசி இறக்குறத எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி. மதி சிஸ்டர், ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இனியா சிஸ்டர், உங்க பேர் எனக்கு மறந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க ரெக்கவர் ஆகி வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க சிஸ்டரையும் நான் கேட்டதா சொல்லுங்க. அதிபா சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். டிகேன் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அரண்யா சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஜீவா ப்ரோ, சேம் ஃபீலிங்ஸ். சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இனியா சிஸ்டர், என்னோட எக்ஸ்பிளனேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஹினாட்டா சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். பரத் ப்ரோ, ஒரு நாளைக்கு 4 எபிசோடா? ஒரு எபிசோட் ப்ரிப்பேர் பண்றதுக்கே டைம் ஆகுது ப்ரோ. 4 எபிசோட்னா ஓகே, ட்ரை பண்றோம். ஸ்ரீஸ்டின்னு சொல்லியிருக்கீங்க, லேட் கமெண்ட் அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க எப்போ நாளும் கமெண்ட் பண்ணுங்க. கோஜோ, இந்த கமெண்ட்டை படிக்கும் போதெல்லாம் என் தலைவன் கோஜோ நினைப்பதான் அடிக்கடி வந்துட்டு போகுது. கோஜோ ரிட்டன் வருவானா வரமாட்டானான்னு தெரியல. காமிக்ஸ் படி கோஜோ ரிட்டன் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. என்ன ஆக போகுதுன்னு அடுத்த செஷன் வரப்பதான் பார்க்கணும். திகா சுரேஷ் சிஸ்டர் வந்துட்டு ரொமான்ஸ் கம்மியா இருக்குது, காமெடி அதிகமா இருக்குது. ஃபைட்டா கேக்குறீங்களா? செஞ்சிருவோம். ரிவெஞ்சாவே நம்ம போட்டுருவோம். கீதா முரளிதரன் சிஸ்டர், யுவர் அல்டிமேட் மார்வெலஸ் கமெண்ட்டை பார்த்துட்டு சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. பாடி கார்டு இருந்தாலும் டோட்டல் வேஸ்ட், வேற லெவல் சிஸ்டர். நம்ம சிஸ்டர் ஜெயந்தி, அது வந்துட்டு நீங்க சொல்றது எனக்கும் புரியுது. இளவரசி செத்தது, அவங்க உண்மையிலேயே ட்ரூ லவ் பண்ணது எல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் அவங்கள மிஸ் பண்ண வேண்டியதாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் இன்ச்சி கொடுத்ததும் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆச்சுன்னா, நம்ம ஹீரோ மேலே வந்துட்டு கொலை பண்ணி விழுந்துருச்சு. அதுவும் அந்த இளவரசியை கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இவனோட பொறுப்பில் இருந்தப்பதான் அப்படி ஆச்சு. அதனால ஹீரோ மாதிரியே சந்தேகப்பட்டு மொத்தப்படியும் தூக்கி வில்லன் கரெக்டாக ஹீரோவை லாக் பண்ணி விட்டான். இப்போ அதை பற்றி விசாரணை தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஹீரோ வந்து ஜெயிலில் இருக்கான். இல்லாத பொண்ணதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு வில்லன் நல்லா கோத்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி நம்ம ஹீரோவை லாக் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு குரூப் வந்துட்டு இல்ல, அவரு கொலை பண்ணல, யாரு கொலை பண்ணா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, தயவு செய்து இந்த ஒரு குற்றத்தை வச்சு அவரை பண்ண நல்ல விஷயத்தெல்லாம் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு அதெல்லாம் இல்லை, நாளைக்கு நாட்டு மக்களுக்கு ஆபத்தை வந்தா என்ன பண்ணுவீங்க, இப்படி ஒரு தளபதி தேவையா, பேசாம அவங்கள கொன்னாதான் நாட்டு மக்களுக்கு ஒரு பயம் போகும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை கொல்லவே பிளான் பண்ணிக்கிறான். ஆனா அவங்க பேரண்ட்ஸ் தெளிவா ஒரு முடிவு எடுக்கிறாரு. உங்களை மாதிரிதான் அவசரப்பட்டு எதுவுமே பண்ண முடியாது, இளவரசி யார் கொன்னா அப்படிங்கிறதுன்னு தெரியல, அது ஹீரோ தான் கொன்னா அப்படிங்கிறதுக்கும் எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது. அதனால விசாரணை நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸை சொல்லி அங்க சமாதானப்படுத்தி வைக்கிறாரு. இப்படி நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பக்கம் போகும்போது அங்க இருக்கிறவங்க உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு லஞ்சத்தை கொடுத்துட்டு ஹீரோ உள்ள போய் பார்க்கும்பொழுது அவ கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இருக்கிறா. உன்னை பார்த்த உடனே உன்னை இங்க எதுவும் கொடுமைப்படுத்துறாங்களா, நான் யாரு, இந்த நாட்டோட தளபதி, என்ன கொடுமைப்படுத்த முடியுமா, சரி நீ சாப்பிடாம இருந்திருப்ப, உனக்காக நான் உன்னை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு பாலாடை எடுத்துட்டு வந்திருக்கா. அப்ப குட்டி பிளாஷ்பேக் ஒன்று ஞாபகம் வருது. சின்ன வயசா இருக்கும்போது அப்பவே இதை பழக கத்துருப்பா. அது இல்லாம சின்ன வயசுல செஞ்சும் கொடுத்துருப்பா. அவளுக்கு கன்ஃபார்மே ஆகி போச்சு இது அவதான் அப்படிங்கிறது. அப்படியே அவரோட கண்ணத்தை தொட்டு, நான் சிறையில இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி எப்பவுமே நீ என் கூட இருக்கிற மாதிரிதான் இருக்கும், அதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை அப்படின்ட்டு 2 பேரும் அங்க ரொமான்டிக்கா அப்படியே பேசிட்டு இருக்கிறப்ப அங்க இருக்கிற அவங்களுக்கு நேரம் முடிஞ்சு போச்சு, கிளம்பலாம் அப்படிங்கிற சொன்னோடனே ஹீரோயின் செம்ம கடுப்பாயிட்டு போயிட்டு நேராக பேரரசெல்லாம் பார்க்க போறாங்க. இந்த மாதிரி என்ன இருந்தாலும் நம்ம தளபதி இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியல, எனக்கு தெரியுது. ஆனா என்ன பண்றது, இளவரசி வந்துட்டு நம்ம இன்னொரு நாட்டோட இளவரசி, நம்ம நாட்டுல வந்து செத்துருக்காங்க அப்படிங்கும்போது எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாம நம்ம மேல தப்பு இல்லைன்னு எப்படி நிரூபிக்க முடியும்? சரி நான் பார்க்க போறதுக்கு பர்மிஷன் வாங்க வேண்டியதா இருக்குது, அதுக்கு மட்டும் எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடுங்கிறப்ப அவர் ஒரு பதக்கத்தை கொடுத்து இனிமேல் எப்ப வேணாலும் அவனை போய் பார்க்கலாம், எந்த ஒரு விதிமுறையும் இல்லாம போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வில்லன் தான் போயிட்டு நம்ம
நம்ம ஹீரோவை போய் பாக்குறான். பார்த்துட்டு என்னப்பா ஜெயிலாம் வசதியா இருக்குதா, இனிமேல் நீ இங்கே பர்மனண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், எப்படி வசதி அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. உன்னோட வம்சத்து மேல விழுந்த கரையை துடைக்கலான்னு நினைக்கிறியா? அப்போ என்னை பத்தி உனக்கு தெரிஞ்சிச்சா? முன்னாடியே தெரியும், இதுல இருந்து நீ வெளியில வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுட்டு இருக்கிறான். ஆனா ஹீரோ கேஷுவலா சொல்லிட்டு இருக்கிறான், நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல, எப்படி இருந்தாலும் நான் வெளியில வந்துடுவேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த சவால் விட்டுட்டு இருக்கிறான். அங்க வெளியில போனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பார்க்கணும் வந்து நிக்கிறா. இங்க பாருங்க அதெல்லாம் உள்ள விட முடியாது அப்படிங்கிறப்ப அரசனோட ஆணையே இருக்குது. இது பார்த்தும் நீ உள்ள விடலன்னா உனக்குதான் தண்டனை அப்படின்ட்டு நம்ம வில்லனையே மிரட்டிட்டு கரெக்டா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பார்க்க உள்ள போறா. ரெண்டு பேரும் போய் பேசிட்டு இருக்கிறத பேரரசர் தனியா நின்று பாத்துடுறாரு. அப்போ என்ன அவளுக்கு பிடிக்கலையா, ஹீரோவை தான் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற உறவை அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் இவர் வில்லனா மாறுறாரா என்னங்கிறத நம்ம போக போக பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு வில்லனா மாத்திருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. டென்ஷன்ல போயிட்டு மறுபடியும் ஒரு அமைச்சரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஹீரோ இந்த கொலையை பண்ணிருப்பாரா அப்படின்னு தெரியலையே, ஒருவேளை ஹீரோக்கே தண்டனை கொடுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயாஸ்டா பண்ண பாக்குறாரு. அங்க இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா, இதை மட்டுமே வச்சு ஹீரோக்கு நீங்க தண்டனை கொடுக்க கூடாது, அது கரெக்டாவும் இருக்காது அப்படின்னு சொல்லும்போது கட் பண்ணி நம்ம ஹீரோயின் வந்துட்டு மார்க்கெட் சைட் தான் போயிருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அவங்களோட மாஸ்டரை பாக்குறா. ஏதோ ஒரு நினைப்பு வர மாதிரி இருக்கு, ஆனா முழுசா நினைப்பு வரல. அதுக்கப்புறம் அவரு இன்ட்ரோ ஆகிக்கிறாரு, நான் தான் அவனோட மாஸ்டரு, உனக்கு அப்பா மாதிரிமா சொல்லி அப்படின்ட்டு ஹீரோயினை கூப்பிட்டு வச்சுலாம் பேசிட்டு இருக்காரு. அதுவும் அவரு நல்லவருங்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. ஆனா இவர் வில்லனோட சேர்த்து சதி பண்ற விஷயம்லாம் ஹீரோயினுக்கு தெரியல. அவளை பத்தின விஷயமும் இன்னும் ஞாபகம் வரல. அவளை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சு அங்க இருந்து ஹீரோனை அனுப்பி வைக்கிறாங்க. வந்தனே இளவரசியோட டெட் பாடியை போயிட்டு அவங்க கத்தி குத்து எப்படி பட்டிருக்கு அப்படின்னு தான் பாக்குறாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம மருத்துவர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கத்தி குத்துனா கொஞ்ச நேரத்துக்கு ரத்தம் வந்துட்டு அதுக்கப்புறம் நின்றுடும். ஆனா இந்த கத்தி வந்து குத்துறதுல இருந்து அவங்களோட ரத்தம் வெளியேறது நிக்கவே இல்லை. அப்படிங்கும்போது அவளுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. கூட இருப்பால ஒரு பொண்ணு, ஹீரோயினை பிடிக்காத பொண்ணு, அவ வந்துட்டு ஒரு டைம் ஹீரோயினை அட்டாக் பண்ண வருவாள்ல, அப்ப இந்த கத்தியால குத்துனா நீ ரத்த போக்கு நிக்கவே நிக்காது, நீ செத்துருவ அப்படிங்கிறத சொல்லியிருப்பா. ஆகா, அப்ப நம்ம மாஸ்டர் தான் காரணமா, அவங்க தான் காரணமா அப்படின்ட்டு நேரம் அவங்கள தான் போய் பார்க்க போறா. அப்போ நீங்க தான் காரணமா, நீங்க தான் காரணமா, இங்க பாரு இந்த மாதிரி கத்திலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, அதனால எல்லாத்தையுமே நீ குத்த சொல்ல முடியாது. அது இல்லாமல் நான் உனக்கு ஒரு அப்பா மாதிரி, உன் மேலே எனக்கு பாசம் அதிகமாக இருக்கு, இதுக்கு வேற வழி ஏதாவது கண்டுபிடி, எனக்கு தெரிஞ்சு இதனால மட்டும் அவங்க செத்துருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை நம்ப வச்சு அங்கே அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கு. இருந்தாலும் தன்னோட மாஸ்டர் அப்படிங்கிறதால அவ ரொம்ப நம்புறா. குழப்பத்தில் அவ போயிட்டு அரண்மனையில் உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறா, அதுவும் ஹீரோட அசிஸ்டன்ட்ல. அப்போ வந்துட்டு நம்ம சகோதரர் மந்தவதி சகோதரர் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு மறுபடியும் அந்த வாசனை பொருள் கிடைக்குமா, இதுக்கு நீ அதையே நீ கேட்டுட்டு இருக்க, இல்ல ஒரு டாட்டி அதை சுவாசிச்சா அதுக்கப்புறம் சுவாசிக்கணும்னே தோணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கரெக்டா மருத்துவத்தை போய் கேட்கிறா. என்ன கேட்கிறான்னா, ஹீரோ வந்துட்டு வாசனை பொருட்கள்ல வந்துட்டு அவன் தேடிக்கிட்டு இருக்கிற பவுடர் இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொன்னால, அது என்னாச்சு அப்படிங்கிறப்ப அது வந்துட்டு அதெல்லாம் என்கிட்ட சொல்லுதான், மறைக்காம சொல்லுங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. ஆமா, அவன் எதிர்பார்த்த பொருள் அது கலந்துருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, ஆகா ஹீரோவை காப்பாத்த ஒரு வழி வந்துருச்சு, இந்த சகோதரனை போட்டு நகலா புகையை போட்டு வாட்டுங்கயா அப்படிங்கிற மாதிரி புகையா போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வந்துட்டு அரசனை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். அது ஹீரோக்கு எதிரா நம்ம ஹீரோயின் கரெக்டா உள்ள வந்து அவன் இப்ப நீதிமன்றத்துல ஒரு ஆளாயிட்டால, அவன் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோ மேல எந்த தப்புமே கிடையாது, அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயத்த விசாரிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு இளவரசி கூட வந்தாங்க 4 பாடி கார்ட்ஸ், அந்த முகமூடி போட்ட பாய்ஸ். அவங்க வந்துட்டு ஹீரோ கொன்னே ஆகணும், இது தூக்க போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே போட்டுடலாமே, அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் உங்களுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த ஆளை தூக்கிட்டு வர சொல்றாங்க. வேற யாருமே கிடையாது, அந்த மகந்திரவாதி சகோதரர் தான். அவர் வந்துட்டு சுயநலவே இல்லாம இருக்காரு. அதாவது இவங்க கொண்டு வந்தாங்களே வாசனை பொருட்கள், அதை சுவாசிச்சா நம்ம அடிக்கடி அதை சுவாசிக்கணும்னு தோணுது, அதுக்கப்புறம் அவங்க சுயநலவை இழந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த இவங்க இளவரசி நமக்கு ஏன் கொடுக்கணும், வியாபார ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏன் கொடுக்கணும், நம்மளை பைத்தியக்காரத்தாக்கிறதுக்காக தான் இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. அது இல்லாம முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி யாங் வம்சத்துல ஒரு பிரச்சனை உண்டாகி அந்த வம்சத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சோம்ல, அதுல சம்பந்தப்பட்ட போடுறதா இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. அப்போ இவங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒவ்வொரு பாயிண்டா அங்க பேச பேச வில்லனுக்கு பயம் அள்ளுடுல.
என்ன இவன் இந்த மாதிரி பேசியிருக்கா, ஒவ்வொரு விஷயத்தையும் அசால்ட்டா கண்டுபிடிச்சிட்டு இருக்காளே அப்படின்ட்டு அவன் பயத்திலேயே நின்றுகிட்டு இருக்கான். அந்த 4 பாடி கார்ட்ஸ், முகமூடி பாடி கார்ட்ஸும் பதறாங்க. ஆக மொத்தத்துல எங்க நாட்டை நீங்க அழிக்க வந்திருக்கீங்க, அந்த இடத்துல வந்துட்டு உங்க இளவரசி செத்து போயிருக்காங்க. இதே மாதிரி நீங்க பல நாட்டுக்கு பண்ணிருக்கலாம், அவங்கள யாராவது வந்து கொண்டு இருக்கலாம்ல. அதனால தளபதி மேலதான் இப்ப எதுவுமே பண்ண முடியாது. உண்மையான நிலவரம் தெரிகிற வரைக்கும் நாங்க உங்களை விடவும் முடியாது. அது மட்டும் இல்லாம நீங்க விருந்தினர்களா வந்துட்டீங்க, அதனால உங்க மேல எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம நான் விடுறேன் அப்படின்ட்டு பேரரசருங்க மாசா ஒரு என்ட்ரியை கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் தான் புரியுது ஹீரோவை அங்கிருந்து வெளியில விட சொல்லிட்டாங்க அப்படின்னு. அதாவது இங்க நிரூபிக்கிற வரைக்கும் ஹீரோ தான் தப்பு பண்ணானா அப்படிங்கிற வரைக்கும் அவன் வெளியில இருக்கலாம். ஒருவேளை ஹீரோ தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா தூக்கி உள்ள போட்டுவாங்க. ஆனா பேரரசருக்கும் ஹீரோ இதை பண்ணிருக்க மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை அதிகமாக இருக்குது. வெளியில வந்தோடனே ஹீரோயின் போய் கட்டி பிடிச்சிக்கிறா. இதை பார்த்த உடனே அவன் ஹீரோ கூட இருப்பாங்க ஒரு பொண்ணு, அவளுக்கு செம்ம காண்டாகுது. அவன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்ததால ஹீரோயின் கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிச்சுக்கிறா. அப்படி 2 பேரும் கவனிச்சிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணை வந்துட்டு நியூ இயர்க்காக ஹீரோவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணுது. அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கலான்னு வர்றப்ப ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்சம் நின்று நெருக்கமா இருக்கிறத பார்த்தோன்னே அவளுக்கு பொறாமை ஆயிடுது. என்ன பண்றானா அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போயிட்டு கொளுத்திடுறா. அதே மாதிரி நீ எரிவ அப்படின்ட்டு அவன் என்ன பண்றானா அடுத்த நாள் காலையில வில்லன் கிட்ட போயிட்டு நான் உன் பக்கம் சேர்ந்துக்கிறேன், அது இல்லாம உன்கிட்ட தேவையான, அதாவது எங்க கிட்ட இருக்கிற ஒரு ஆதாரம், உனக்கு எதிரான ஆதாரத்தை நான் உன்கிட்டயே கொடுக்குறேன், ஆனா அதுக்காக நான் என்ன பண்ண நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்ட்டு வில்லன் கேட்குறப்ப நீ வந்துட்டு ஹீரோனை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனேன். ஒரே கல்ல 2 மாங்கா நம்ம அடிக்கிற மாதிரி வருது, கண்டிப்பா நான் கொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அங்க ஒரு இது எடுத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம அப்பதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. நம்ம வில்லன் அதுக்கப்புறம் ஹீரோயினோட குரு ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கொன்னால அவங்க 3 பேரும் சேர்ந்து தான் ஒப்பந்தம் போட்டுப்பாங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி தான் நம்ம ஹீரோட அப்பாவை லாக் பண்ண வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்க ஒப்பந்தத்தை எடுத்து எரிச்சிருப்பாங்க. ஆனா வில்லன் வந்துட்டு இங்க ஒரு கிறுக்கு முறுக்குத்தனம் பண்ணியிருக்கான். என்னன்னா அவனோட போலியான ஒப்பந்தத்தை மட்டும்தான் இங்க எரிச்சிருக்கான், உண்மையான ஒப்பந்தத்தை எரிக்கல. அடுத்த நாள் காலையில ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா அவர் வந்துட்டு ஜெனரலோட தான் மீட்டிங் போட்டுட்டு இருக்கான். என்ன விஷயம்னா நான் போயிட்டு பேரரசர்கிட்ட உண்மையை சொல்லிட போறேன், நான் தான் உங்க பாலிய சினிதல், அதுவும் அந்த வம்சத்தை சேர்ந்தவன் தான் அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்லும்போது அவர் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். அப்படிங்கிறப்ப இது முட்டாள்தனமான விஷயம், நீ போயிட்டு அவர்கிட்ட உண்மையை சொன்னீங்கன்னா அவரோட ஆணையால தான் உன் குடும்பத்தையே அழிச்சாங்க, ஒருவேளை அவர் நமக்கு எதிராகவும் மாற வாய்ப்பு இருக்கு, அதனால இந்த விஷயத்த கொஞ்சம் ஆற போட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் வில்லன் அடுத்த மூவ் என்ன பண்றான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அவங்க அங்க பிளான போட்டுட்டு இருக்காங்க. கட் பண்ணி வில்லனையும் ஹீரோனோட மாஸ்டரையும் காட்டினா அவன் வந்துட்டு ஹீரோனை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொன்னோன்னே அவரு கொஞ்சம் கட்டுப்பாயிடுறாரு. எதுக்காக இப்ப நீ அவளை கொல்லணும்னு நினைக்கிற? இல்ல நம்ம மறுபடியும் ஒரு 3 கை ஒப்பந்தம் போட்டுப்போம். என்ன 3 கை ஒப்பந்தம்? ஆல்ரெடி நம்ம போட்ட ஒப்பந்தம் தான் அங்க எரிச்சாச்சே. நான் எரிச்சது போலையான ஒப்பந்தம்பா, என்னோட ஒப்பந்தம் என்ன இருக்கு, அப்ப என்ன நீ சீட் பண்ணிருக்கியா அப்படின்ட்டு அங்க ஹீரோனோட மாஸ்டர் செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அது மட்டும் இல்லாம உன் அசிஸ்டன்ட் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கியா அப்படின்னு நான் கேட்கிறப்ப அவன் எனக்கு அசிஸ்டன்ட் மட்டும் கிடையாது, இந்த விஷயத்துல நான் உனக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியாது, வேணா ஹீரோ வேணா நான் போட்டு தள்ளுறேன், அதுக்கு வேணா நான் ஓகே, ஆனா ஹீரோயின் மேல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே இங்க ஹீரோயினுக்காக மோதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் ஹீரோவை போட்டு தள்ளுற மைண்ட்ல கரெக்டா இருக்கிறான் ஹீரோனோட மாஸ்டரு. வந்துட்டு ரொம்ப நாளா ஜெயில இருந்துட்டு வந்திருக்கோம், இன்னைக்கு கொஞ்சம் ரொமான்டிக்கா நம்ம நடந்துப்போம் அப்படின்ட்டு அவர் ரெடியாகி தயாராகி உட்காந்துருக்கும் போது கரெக்டா ஹீரோ உள்ள வரான். ஆகா சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு அவ அப்படியே கிட்ட நெருங்கி போகும்போது உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா அப்படிங்கிறான். உடம்பு சரியில்லையா? ஏன்டா நான் மேக்கப்லாம் போட்டால் உனக்கு உடம்பு சரியாம மாதிரியா இருக்குது, இவனுக்கெல்லாம் புரிய வைக்கவே முடியாது, டியூப்லைட் அப்படின்னு திட்டிக்கிட்டே மறுபடியும் கிட்ட நெருங்கி போகிறப்ப எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் படுத்து தூங்குறேன். ஐயோ முட்டா பைய அப்படின்ட்டு வேற வழியே இல்லாமல் முறைச்சிக்கிட்டு 2 பேரும் ஒரு பக்கமாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் எழுந்து பார்த்துட்டு அவரோட அழகாக ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அதை டபுக்குன்னு கண்ணை முடிச்சு பார்த்துடுறா. இப்போ என்ன பண்ணிட்டு இருந்த? ஒன்றும் இல்லை, முடி விலகி இருந்தது, அதை எடுத்து விட்டுட்டு இருந்தேன். ஓஹோ அப்படின்ட்டு அப்போ கண்டுபிடிச்சிட்டியா, தூங்கமாக தான் இருந்தியா அப்படின்ட்டு 2 பேரும் சிரிச்சு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. அதே நேரம் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. என்னன்னு பார்த்தா அவள் கையில் இந்த ரெட் கோடு மறுபடியும் வந்துருச்சு.
நேராக மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போய் காட்டும்போது அவள் உடம்புல இருக்கிற விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை சாப்பிட்டுட்டு இருக்குது. ஒழுங்காக அதுக்கு மாற்று மருந்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க, இல்லைன்னா அவள் என்னை 10 நாளில் செத்துருவா, இப்போ அவள் எழுந்திரிக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்பொழுது நேராக அங்கே ஹீரோனோட மாஸ்டர் வந்துட்டு அதுக்கான மாற்று மருந்து கொடுக்கும்போது அதை ஹீரோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இப்போ ஹீரோனோட உயிரை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ட்டு வேற வழியே இல்லாமல் அந்த மருந்தை எடுத்துக்கிட்டோன்னே கொஞ்சம் ரெக்கவர் ஆக டைம் இருக்கும். அதுக்கு முன்னாடி நாம் 2 பேருமே பேசணும் அப்படின்ட்டு அவங்க ஹீரோனோட மாஸ்டரும் ஹீரோவும் இப்போ நேருக்கு நேர் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. விஷம் கொடுத்தது நீ, இப்போ மாற்று மருந்து கொடுத்தது நீயா? முட்டாள்தனமாக பேசக்கூடாது. எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற ஒருத்தன் அந்த விஷத்தை எங்களுக்கே தெரியாமல் கொடுத்துட்டான். இப்போ அவள் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நீ தானே காரணம், நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நீ தானே காரணம். ஓ, இன்னும் அது ஞாபகம் இருக்குதா? அது கண்டிப்பாக எனக்கு ஞாபகம் இருக்குது. அவளை காப்பாற்றுறதுக்கு மருந்து தேவை, அதுக்கு நீ சாகணும். நீ செத்தா மட்டும்தான் அவளை உயிர் பறிக்க வைக்க முடியும். அப்போ மட்டும்தான் அந்த மருந்து என்கிட்ட வரும். எனக்கு அவள் மக மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோவுக்கு இவன் மேலே சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா அவளுக்கு விஷம் கொடுக்கறது தெரிஞ்சும் அவன் அப்படி இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா, வில்லன் தான் மொத்த பேத்துக்கு சேர்த்து ஆப்படிச்சிருக்கிறான். அவன் தான் உண்மையான சகரிய. இவன் கூட லைட்டாக கொஞ்சம் நல்லவனாதான் தெரியுறான். ஆனால் எண்டிங்கில் என்ன ட்விஸ்ட் வைப்பாங்கன்னு நமக்கு தெரியல. எனக்கும் வர வர ஆர்வம் அதிகமாகிட்டே இருக்கு. இதுல ஹீரோ அவனை நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறான், ஹீரோனோட மாஸ்டரை. அப்போ அவன் அந்த தர்பூசணி பழத்தை எடுத்து அதை கொஞ்சம் சுகரில் தொட்டு அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சாப்பிட்றான். இதே மாதிரி தான் அந்த இளவரசியும் சாப்பிட்ருப்பா. அப்போ இவனுக்கும் அந்த இளவரசிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் நைட்டு தனியாக இருக்கிறப்ப அவனை போய் அட்டாக் பண்ண போகிறான். அப்படி அட்டாக் பண்ண போகும்போது அவன் கரெக்டாக எல்லாத்தையும் எஸ்கேப் ஆகுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தன்னைத்தானே ரிவீல் பண்ணிக்கிட்டு, நான் தான், ஓ உன் இனத்தை பற்றி எனக்கு தெரியும், 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று நான் அட்டாக் பண்ண வந்தேன்னு எனக்கு தெரியும், அது இல்லாமல் என் காலில் நீ எடுத்தியப்பா, அதான் முன்னாடியே உன்கிட்ட சொன்னேன்னு, இருந்தாலும் ஒரு செக்கிங் போட்டுக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்ட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கரெக்டாக ஹீரோ வந்துட்டு அவனோட கழுத்தில் கத்தி வச்சு எப்படியாவது ஹீரோனை காப்பாற்றியே ஆகணும், அதுக்கான மருந்து என்கிட்ட ஒழுங்காக கொடுக்குறப்ப நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நீ செத்தா மட்டும்தான் அவள் உயிர் பழிக்க முடியும் அப்படின்ட்டு, எனக்கு தெரிஞ்சு நீ செத்துற அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். பேரரசரை தான் பார்க்க போயிட்டு இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி பிளான் போட்டிருக்காங்க, நான் அவளோட உயிரை காப்பாற்றோம்னா நான் அவளை விட்டு விலகி போகணும், அது இல்லாமல் இறந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது இந்த பிளானில் நான் ஒத்துழைச்சி தான் ஆகணும், இதை உங்ககிட்ட மட்டும் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு நேரம் ஹீரோயின் தான் பார்க்க போகிறான். அங்கே வந்துட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து போகிறதுக்காக பக்கெட் லிஸ்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக இந்த நேரத்தில் நாங்கள் 2 பேரும் சூரிய உதயத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் கடல்கிட்ட நின்று பேசணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய எழுதி வச்சிட்டு இருக்கா. அப்படியே 2 பேரும் கட்டி பிடிச்சி பேசிகிட்டு இருக்கிறத அந்த ஹீரோ கூட இருந்தால அந்த ஜெனரலோட பொண்ணு அவள் பார்த்து இன்னும் கடுப்பாயிட்டு, இன்னும் இவ்வளோ கொல்லாமல் வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு அவள் வில்லனை பார்க்க கிளம்புறா. நேராக போயிட்டு வில்லனை பார்த்து, ஏன் இன்னும் அவளை கொல்லாமல் வச்சுருக்கீங்க, அதாவது இப்போ நான் அவளை கொண்டு அனுப்பிச்சிக்கேன், அவளோட நினைப்புலேயே ஹீரோ அங்கே இருந்துகிட்டு இருப்பான், அதுக்கப்புறம் நீங்கள் அவன் மனசில் இடம் பெற முடியாது, பேசாம நான் ஹீரோவை போட்டு தரட்டா, அது உனக்கும் லாஸு எனக்கும் லாஸு, அதனால நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன பிளான்? அதாவது இப்போ 2 பேரோட காதலையும் நாம பிரித்து விட்டா அந்த இடத்துல உன்னோட காதலை காட்டி நீ அவனை மயக்கிக்க முடியும்ல, தற்காலிகமான தீர்வை விட நிரந்தரமான முடிவே பெட்ரு, அதைத்தான் நான் ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் இன்னும் கொஞ்சம் கடுப்பாயிட்டு தான் பேசுகிறா. எனக்கு எப்படியாவது ஹீரோ வேணும் அப்படிங்கிற முடிவில் இவன் வில்லியாவே மாறிட்டியாயா? பிளான் பண்ண மாதிரியே ஹீரோவும் சேர்ந்துட்டு ஒவ்வொன்றா ரசிச்சுட்டு இருக்காங்க. கடலோரம் உட்காந்துட்டு கடலை ரசிச்சுக்கிட்டு அதுவும் நிலாவை பார்க்குற சுகம் இருக்கே, நல்லா தான் இருக்கும். ஆனால் பக்கத்தில் வாதான் ஆள் இல்லை, என்ன பண்ணுறது? அப்படியே அவங்க கதைக்குள்ள போவோம். அங்கே அப்படியே 2 பேரும் உட்காந்து பேசிடும் போது அவன் மறைமுகமாக ஒரு விஷயத்துக்கெல்லாம் சொல்கிறான், நான் இல்லைனாலும் நீ உன்னை பார்த்துக்கணும், தனியாக பார்த்துக்கணும், கொஞ்சம் பிரேவாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும், இந்த பழையபடி சோறு நடையக்கூடாது, யாரையும் சீக்கிரம் நம்பக்கூடாது அப்படின்னு நீங்க இந்த மாதிரிலாம் அடிக்கிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது இல்லை பொதுவாக சொன்னேன், நாம இப்போ 2 பேரும் ஒன்றா ஆகிட்டோம்ல, அதனால சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கே மறுப்பி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அதே நேரம் கரெக்டாக நம்ம ஹீரோட ஜென்ரலுக்கும் அவங்க பொண்ணு பண்ணுற தில்லாலங்கடி வேலை எல்லாம் தெரிஞ்சு போயிடுது. அவங்களை கூப்பிட்டு திட்டுன்னு திட்டிருக்காங்க, நீ என்னென்னா ஹீரோக்கே துரோகம் பண்ணுறியா அப்படின்ட்டு. அவன் எனக்கு வேணும், சின்ன வயசுலேருந்து நான் அவனுக்காக மட்டும்தான் இருக்கேன், இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, நம்மளோட பிரச்சனைக்கும் நம்மளோட தீர்வுக்கும் நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது ஹீரோயின் மட்டும்தான், ஆல்ரெடி நீங்களே அவளை கொல்ல பார்த்தீங்களே, இப்போ என்னோட டேனு, அதை என்கிட்ட விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி
அவ சைக்கோத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா, அதுக்கு இந்த ஆளு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கலையில ஹீரோ என்ன பண்றானா, தான் கிட்ட இருக்கிற சொத்து மதிப்புகளையும் தான் கிட்ட இருக்கிற வெள்ளி காசுகளையும் எல்லாத்தையுமே ஹீரோயின் பேருக்கு மாத்தி வச்சிடறான். அது இல்லாம இது ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு அவனோட அசிஸ்டன்ட் கேட்கிறப்ப, நம்ம காவலாளிகளையும் கொஞ்சம் நீ பார்த்துக்கோ, நான் ரொம்ப தூரம் போறேனா, அதனால திரும்பி வருவான் எப்போ வருவான் அப்படிங்கிற மாதிரி தெரியாது அப்படின்ட்டு அவனே இந்த தட்டு தடுமாறு தான் சொல்லிட்டு இருக்கான். அதையெல்லாம் பார்த்தோன்னே அவன் என்ன நினைச்சிக்கிறா, சரி அவனோட கஜானாவை நம்மளை பார்த்து சொல்லிட்டான் போல, பொறுப்பெல்லாம் நம்ம கிட்ட கொடுத்துட்டான், சொல்ல போனா ஒய்ஃபாவே ஏத்துக்கிட்டான் போல அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுக்கிட்டு அந்த சந்தோஷமான விஷயத்த போயிட்டு ராணி கிட்ட போய் சொல்ல போறா. இதை கேட்டோன்னே, அப்போ நீ தளபதியை தான் நீ லவ் பண்றியா? ஆமா ஆமா. அப்போ பெருசர் கூட கருப்புமான அப்படிங்கிற அந்த விஷயம், ஐயோ அது சுத்தமாக அவர் என்னை காப்பாற்றுறதுக்காக அவர் சொன்ன போய், மற்றபடி எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. உங்கள் லவ்வை நீங்கள் அவங்களுக்கு புரிய வைங்க, கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்துட்டு ராணிகிட்ட சொல்லும்போது அவங்க இன்னும் டீப் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க ரெண்டு பேரும். சொல்ல போனால் 2K டோலிஸ் மாதிரி. ராணியை பார்த்துட்டு அவள் வெளியில் வர நேரம் நம்ம ஹீரோ கூட இருந்தாலும் அந்த பொண்ணு அவன் இருந்துக்கிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கு. அவன் எங்கே பதுங்கி பதுங்கி யாருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறா அப்படின்ட்டு அவன் அப்படியே பின்னாடியே போய் ஹீரோயின் பார்க்குறா. அந்த ஜென்ரலுக்கு தான் போய் சாப்பாடு கொடுத்துருக்கா, அது அவங்க அப்பா தானே. அவங்க ரெண்டு பேரும் சகஜமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே, இவர் நம்மளை கொல்ல வந்தவர் தானே, இவரு கூட எப்படி என்ன சகஜமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஹீரோவை பற்றி ரெண்டு பேரும் பேசதான், ஆகா அந்த வம்சத்தோட ஆள் தான் இவன், பழி வாங்கிறதுக்காக தான் இப்போ இப்படி வந்திருக்கானா, அப்போ என்ன நிறைய சீட் பண்ணியிருக்கானா ஹீரோ அப்படின்ட்டு ஹீரோ மேலே செம்ம கோவத்தோட இருக்கிறா. இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இன்னும் ரெண்டு எபிசோடு தான், அதுக்குள்ளே இந்த ட்ராமா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக நான் ரிவெஞ்ச் ட்ராமாவை போடுறேன். மேக்ஸிமம் நாங்கள் ஷார்ட் ட்ராமாவே போட ட்ரை பண்ணுறோம். லாங் ட்ராமா போக போக இன்ட்ரெஸ்டிங் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சகோஸ்.